திருவொற்றியூர் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய 2025-26 ஆண்டுக்கான பொது தேர்தல் இன்று வெகு சிறப்பாக மிகவும் தொழில்நுட்பத்துடன் இன்றைய எங்களுடைய மூத்த மற்றும் இளைய வழக்கறிஞர்களின் முழு ஒத்துழைப்போடு நடந்தேறியது. இந்த சங்கத்தினுடைய இந்த தேர்தலில் சி தன்ராஜ் ஆகிய நான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன் மற்றும் சகோதரி ஆர் வசந்தகுமாரி அவர்கள் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் மற்றும் என்னுடைய தம்பி நேருஜி அவர்கள் பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஜாயின்ட் செக்ரட்டரியாக திரு ஆசான் சரவணன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். துணை தலைவர்களாக அன்பு நண்பர் ராமானுஜம் மற்றும் உமா மகேஸ்வரி இருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் செயற்குழு உறுப்பினர்களாக திரு மணிகண்டன், புலவர் பாஸ்கரன் மற்றும் இத்ரியாஸ் ஆகிய 3 பேரும் மற்றும் மேலும் கூடுதலாக ஒரு அடிஷனல் செக்ரட்டரி ஒரு மகளிர் திருமதி நளினி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை தேர்ந்தெடுத்த எங்களுடைய வழக்கறிஞர் சங்கத்துடைய மூத்த மற்றும் இளைய வழக்கறிஞர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வழக்கறிஞர் சங்கம் 1991 ஆண்டு 28/91 என்கிற பதிவு எண்ணில் தொடங்கப்பட்டது. அந்த நாள் முதல் இன்று நாள் வரை தமிழகத்தில் எங்கும் பெறாத அளவுக்கு ஒரே வழக்கறிஞர் சங்கமாக மிகவும் சீரும் சிறப்புமாக விருந்தோம்பலுக்கு பேர் பெற்றதாக மிகவும் ஒற்றுமையானதாக சிவில் பார் கிரிமினல் பார் எதுவும் இல்லாமல் ஒரே பாராக இதுவரை நீடித்து வருவது எங்களுடைய நல்லிணக்கத்தையும் மத ஒற்றுமையையும் சகோதரத்துவையும் போற்றி பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த வழக்கறிஞர் சங்கத்தில் எங்கள் வழக்கறிஞர்களுக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகளையும் எங்களது வழக்கறிஞர்களுக்கான தொழில் பாதுகாப்பையும் எங்களது வழக்கறிஞர்களுக்கான தொழில் பாதுகாப்பு இடத்தையும் நாங்கள் முழு முதற் பணியாக மேற்கொண்டு செவ்வனே செய்து முடிப்போம். ஆகவே எங்களை தேர்ந்தெடுத்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் என்கிற முறையில் பணியை தொடங்குகிறோம். வாழ்த்துங்கள், வாழ்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த தேர்தலை வெறும் சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்த எங்களுடைய தேர்தல் அதிகாரிகளாக திரு முருகன் அவர்களையும், திரு ஜெய்சங்கர் அவர்களையும், திரு பொன்னிவளவன் அவர்களையும், திரு கமலதாசன் அவர்களையும், திரு சரவணன் அவர்களையும் நாங்கள் என்றும் பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம். மிகவும் தொழில்நுட்பத்துடன் சீரும் சிறப்புமாக இந்த